திரு சேலமணிகண்டன் பிரம்மாண்ட கட்சி அப்படின்னு இபிஎஸ் சொன்னது தாவேக்காவை மனதில் வைத்து அப்படின்ற விஷயங்கள் 2 நாளாக ஓடிட்டு இருக்கு. இப்போ அதை அவர் மறுக்கவும் இல்லை, பேச்சுவார்த்தை நடக்குதா அப்படின்னு. உண்மையிலே தாவேக்கா வருதோ? தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். கார்கே, நீங்க கேட்ட சப்ஜெக்டுக்கு போறதுக்கு முன்னாடி பல லட்சம் பேர் பார்க்கக்கூடிய தந்தி டிவி வழியா ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போலான்னு பாக்குறேன். கல்வி சாலைகளை திறந்து கடைக்கோடி தமிழனையும் படிக்க வைத்த புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் என் வழிகாட்டி என்று வணங்கப்பட்ட கர்ம வீரர் காமராஜரை இழித்து பழித்து பேசிய திமுக மற்றும் அதன் கூட்டணிகளை புறக்கணிப்போம் அப்படிங்கிற வேண்டுகோளோட நான் ஆரம்பிக்கிறேங்க. அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறப்ப உங்க கொள்கை என்ன அப்படின்னு கேட்ட உடனே ஒரு நிமிஷம் எனக்கு தலை சுத்திடுச்சு அப்படின்னாரு. அந்த மாதிரி மரியாதைக்குரிய புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பிரம்மாண்டமான கட்சி. ஏன்னா என்னுடைய பார்வையில தமிழகத்துல என்னைக்கு தொடங்கப்பட்டதோ அன்னையிலிருந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான தனி கூட்டணி இல்லாம ஒத்தைக்கு வர்றியா அப்படிங்கிற பிரம்மாண்டமான பலமான கட்சி அதிமுக அப்படின்னு இருக்கிறப்ப ஒரு பலமான கட்சி வரப்போகுது அப்படின்னு அவர் சொன்ன உடனே எனக்கு உண்மையாலுமே தலை சுத்திடுச்சுங்க. என்னுடைய பார்வையில நிச்சயமா சொல்றேன், அதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேங்க. அதை எதற்காக திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னார் அப்படிங்கறதுல அதுல ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் இருக்கு. அதை நான் கடைசியா சொல்றேங்க. ஏன் அதிமுக கூட்டணிக்கு விஜய் வரமாட்டார் அப்படின்னு என்னோட பார்வையில பாத்தீங்கன்னா, அவர் பிஜேபி தான் ஏற்கனவே பாசிச கட்சி பாயாச கட்சி அப்படின்லாம் அவரு சொல்லியிருக்கிறாரு, கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது முதல் பாயிண்ட்டுங்க. சிறுபான்மை வாக்கு தனக்கு வரும்னு நம்பக்கூடிய விஜய் அந்த பிஜேபி இருக்கிற அதிமுக கூட்டணியில சேர்ந்தா நமக்கு வராம போயிடும் அப்படிங்கிற அச்சம் காரணம். அதனால அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அதே மாதிரி அவரை சுற்றி இருக்கும் அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய சில முக்கிய நபர்கள், ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், அவங்க பிஜேபிக்கு எதிர் சித்தாந்தம் கொண்டவர்கள் அப்படிங்கிற அடிப்படையிலையும் அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேங்க. முதல் தேர்தலையே ஒரு கூட்டணி அப்படின்னா அது ஒரு பலகீனம் ஆகி போயிடும் அப்படிங்கிற அடிப்படையிலையும் அவர் கூட்டணிக்கு வர மாட்டாருங்க. அதே மாதிரி எனக்கு அறிந்த வரைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அரசியலை நான் ஏற்கனவே உற்று நோக்குபவன் பார்ப்பவன் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு 6 மாதத்திற்கு முன்பே பாஜகவோடு கூட்டணி ஏற்படுவதற்கு முன்பே விஜய் அதிமுகவோட அன்அபிஷியலா பேசினார். பட் அவரோட டிமாண்ட் ரொம்ப ஹையா இருந்தது அப்படிங்கிறப்ப அப்பதான் திருச்சி ஏர்போர்ட்ல மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு பேட்டி கொடுத்தார். நாங்க யாரோட வேணாலும் கூட்டணி வச்சுக்குவாங்க அப்படின்னு அவர் சொன்ன மெசேஜ், தட் மெசேஜ் இஸ் டைரக்ட்லி டு சின்ன தளபதி. தம்பி சின்ன தளபதி, நீ அதிகமா கேக்குறப்பா, நீ வராட்டினா பரவாயில்ல, டெல்லி தளபதியோட நாங்க சேர்ந்துக்குவோம் அப்படின்னு அன்னைக்கு திருச்சி ஏர்போர்ட்ல அவர் கொடுத்தது ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ். இன்னைக்கு அதே மாதிரி கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத கம்யூனிஸ்டுகளுக்கு போய் நான் ரத்தன கம்பளம் சிவப்பு கம்பளம் விரிச்சு கூப்பிடுறேன் வாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் பிஜேபியோட இன்னும் அன்செட்டில்டு சில இஷ்யூஸ் இருக்கிறதுனால பிஜேபிக்கு கொடுக்கிற சமீட்சையா தான் இதை நான் பாக்குறேனோ ஒழிய நிச்சயமா விஜயை எதிர்பார்த்து அவர் கொடுக்கல. மணிகண்டனே இவ்வளவு விஷயங்கள் சொல்றப்போ இபிஎஸ்க்கு அது தெரியாம இருக்குமா? அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடக்கல அப்படின்னு அவர் வெளிப்படையா சொல்லியிருக்கலாம்ல. அதிமுக மேல இந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குமே பாஜக, அவர் விஜயோட பேசுறாரு, போயிருவாரோ அப்படின்னு. அப்படி இல்லைங்க. அதாவது இந்த 2024 2 பேரும் சேர்ந்து இருந்தா பல தொகுதியில் வெற்றி பெற்று இருக்கலாம் அப்படிங்கிறப்பையும் அம்மாவை பழித்து பேசுறதுனால அந்த கூட்டணியை முடிச்சிட்டு வெளியே வந்தாரு. திரும்ப 2026 தேர்தலில் பாஜக தன்னுடைய நிலை புரிந்து கொண்டு தானா உருவாக்கின இந்த கூட்டணியில மொத்த சிட்டிங்லயே 2 பேரும் உட்கார்ந்து பேசுறது, மிஸ்டர் பழனிசாமி 2024 ஃபார் யுவர்ஸ் 2026 ஃபார் பிஜேபிங்கிற ஒற்றை புள்ளி அடிப்படையில சேர்ந்ததுக்கு அப்புறம் நாங்க எந்த புற அழுத்தம், அக அழுத்தம், ரத்த அழுத்தம் எதுவுமே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன பிஜேபி தேவையில்லாம பாத்தீங்கன்னா மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் எங்க அகில இந்திய பாஷாபாய் ஆட்சியில் பங்கு அப்படிங்கறது திரும்ப பேசுறது, அது அதிமுக தலைவர்கள் மத்தியிலையும் தொண்டர்கள் மத்தியிலையும் ஒரு நெருடலை ஏற்படுத்துது. ரெண்டாவது, நான் யூகத்தினால் நான் கேள்விப்பட்ட விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க கட்சியில யாரை நீங்க உள்ள வச்சுக்கணும் வேண்டாம்னு சொல்றதுலயும் நாங்க தலையிட மாட்டோம்னு சொன்ன அமித்ஷா அவர்கள் தற்போது பன்னீர்செல்வத்தை கூட்டணியில சேர்த்திக்க, கட்சியில வேண்டாம், இல்லைன்னா அவர் விஜய் பக்கம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு அழுத்தம் கொடுக்கறதுனால இது டெல்லி பாஷாபாய்க்கு தமிழக பாஷாபாய் பழனிசாமி கொடுத்த எச்சரிக்கை அப்படின்னு தான் நான் பாக்குறேன் ஒழிய மற்றபடி விஜய் வருவார்னு அவர் எதிர்பார்க்கல. அரசியல்ல
இங்க ஒரு பந்து அடிச்சா கோல் இன்னொரு இடத்துல விழுவோம் அப்படிங்கிற அரசியல் சதுராட்டத்தை அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்ட எடப்பாடி பழனிசாமி அந்த வேலையை பண்ணியிருக்கிறார் அப்படின்னு தான் என்னுடைய பார்வையா நான் பார்க்கிறேன். கேட்போம். அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமன் ஸ்ரீராமன் இணைந்திருக்கிறார். திரு சுமன் ஸ்ரீராமன், பிரம்மாண்ட கட்சி அப்படின்னு இபிஎஸ் அவர்கள் குறிப்பிட்டது 2 நாளா பேசுபொருளானது. மணிகண்டன் சொல்றாரு இது வந்து தாவேக்காவை மனசுல வச்சு இல்ல, பாஜகவை மனசுல வச்சு அவங்களுக்கு சில விஷயங்களை நெருக்கடி கொடுக்கறதுக்காக அப்படின்னு விஷயங்களை சொல்றாரு. அப்படி பாக்குறீங்களா? நிச்சயமா. ஏன்னா பாஜக சமீப காலமாக அவர்களுடைய பேச்சுக்களில் அது வந்து ஒரு கூட்டணி தர்மத்தை தாண்டி நடந்து கொண்டிருக்கிற பேச்சுக்கள். அதனால திரு எடப்பாடி அவர்கள் தன்னுடைய பக்கமும் வந்து கதவுகள் திறக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தொடர்ந்து தேர்தல் வரைக்கும். ஒருவேளை பாஜக இதே மாதிரி இப்ப நேற்று அண்ணாமலை கொடுத்த இன்டர்வியூ, அதுக்கு முன்னாடி திரு அமித்ஷா சொன்னது, இது எல்லாமே வந்து தேவையற்ற விஷயங்கள். இதெல்லாம் தேர்தலுக்கு அப்புறம் பார்த்துக்கலாங்கன்னு சொல்லிட்டா ஒரே மேட்டர் முடிஞ்சு போச்சு. ரிசல்ட் வரட்டாங்க, ரிசல்ட் வந்து ஆட்சி பொறுப்புக்கு வரக்கூடிய நேரத்தில் இதெல்லாம் பேசி முடிவெடுத்துப்போம்னு சொன்னா ஒரே வார்த்தையில் முடிஞ்சு போகுது. ஆனால் பாஜக அவ்வாறு செய்யவில்லை. தொடர்ந்து வந்து நாங்கள் ஆட்சியில் இருப்போம், அரசியல் பங்கு எங்களுக்கு உண்டு இண்டு எல்லாம் சொல்லும் போது நிச்சயமா அவர்கள் யாரை குறி வைக்கிறார்கள் இந்த தேர்தலில்? திமுகவை குறி வைக்கிறாங்களா, அண்ணா திமுகவை குறி வைக்கிறாங்களாங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அண்ட் திரு அண்ணாமலை அவர்கள் இவ்வாறு பேசுகிறார்கள் என்று மத்திய பாஜக தலைமைக்கு தெரியாதா? அப்ப அவர்கள் அதை அனுமதிக்கும் போது அவர்களும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றுதானே அர்த்தம். அப்ப எதுக்கு இதை பத்தி பேசி இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி எந்த பேச்சு வந்தாலும் உடனடியாக ஊடகங்கள் அதை பிக்கப் பண்ணி ஒரு பெரிய டாபிக்கா சோசியல் மீடியால டிபேட் பண்ணி பிரைம் டைம் டிபேட்ல பண்ணி இது வருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே நீங்க ஏன் அந்த மாதிரி பேசுறீங்க? ஏதோ ஒரு நோக்கத்தோட தானே பேசுறீங்க. ஸோ அதிமுக வந்து அதை ஏற்றுக்கொண்டு அப்படியே கம்முன்னு இருக்கணுங்கிறது ஏன் கட்டாயம் இருக்கு? இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பாஜகவுக்கு தான் மெசேஜ். எங்களுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு, நீங்க இதே மாதிரி தொடர்ந்து இந்த கூட்டணி வந்து கூட்டணியை அணுகும் முறை மாறவில்லை என்றால் we also have options. கதவுகள் திறந்துதான் இருக்கு. இல்ல, கதவு திறந்திருக்கு. ஆனா ஏற்கனவே இந்த வீட்டுக்குள்ள பாஜக வந்துருச்சு. அப்ப யார் இந்த வீட்டுக்குள்ள வர முடியும்? பாஜகவுக்கு தெரியல, நம்ம இங்க இருக்கப்ப வேற யாரு வருவா? விஜய் வரமாட்டாரு, கம்யூனிஸ்டுகள் வரமாட்டாங்க, விசிகா வரமாட்டாங்க, இவர் சும்மா பூச்சாண்டி கட்டுறாரு அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா? இல்ல பாஜக ஒருவேளை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பப்பட்டால் அந்த பாசிபிலிட்டி இருக்குல்ல. நீங்க வந்து ஒரு நல்ல எண்ணத்தோட ஒரு கூட்டணியில இருக்கணும். கூட்டணியில இருந்துகிட்டே நீங்க கூட்டணியை உங்களோட கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகள், இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன். இப்போ காங்கிரஸ் போன்ற கட்சிகள் எல்லாம் இந்த மாதிரி ஆட்சியில் எங்களுக்கு பங்கு கொடுத்தால்தான் உறுதியாக வரக்கூடிய ஆட்சி கூட்டணி ஆட்சின்னு சொல்றாங்களா? எங்களுக்கும் ஆட்சியில பங்கு இருந்தா நல்லா இருக்கும். திரு திருமாவளவன் சொல்லுவாரு, ஆட்சியில் அதிகாரம் இருந்தால் நாங்கள் விரும்புவோம் அப்படிங்கிற ரீதியா பேசிடுவாரு. கூட்டணியை முடிச்சுட்டு போவாரா? இல்லையே. சோ இது அந்த மாதிரி ஒரு சைட்ல இருக்கும் போது இந்த சைட்ல நீங்க தொடர்ந்து பிரதான கட்சிக்கு ஒரு பிரச்சனை உண்டாக்கி கொண்டு ஒரு எம்பாரஸ்மெண்ட் உருவாக்கி கொண்டு இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய நம்பகத்தன்மை என்ன? அதுதான் வந்து கவலையாக இருக்கிறது அதிமுகவுக்கு. அவர்கள் வந்து என்னன்னா, சரி இந்த பிஜேபியோட ஒரு கூட்டணியை வச்சுட்டோம், இனிமேல் இருவருக்கும் திமுகவை தோற்கடிக்கும் ஒரே நோக்கம்தான் இருக்கும் அப்படிங்கிற நினைக்கிறதுக்கு பதிலா ஒருவேளை இவங்க நம்மளை கவுக்கிறதுக்கு தான் அந்த கூட்டணியை வச்சிருக்காங்கிற யோசிப்பு வந்து அதிமுக இருக்கு, வந்திருக்கா. அதிமுக அந்த யோசனை இருக்கு. நிச்சயமா. ஒரே ஒரு விஷயம் மட்டும் முடிச்சிடுறேன். இத்தனை கேஸ் இருக்கு திமுக முக்கிய பிரமுகர்கள் மீது, இவ்வளவு கேஸ் இருக்கு, ஒரு கேஸ் கூட மத்திய அரசு துரிதப்படுத்தவில்லை. ஏன்? ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சி அவங்கதான், துரிதப்படுத்த வேண்டிய நிலைமையில இருக்கிறவங்க அவங்கதான், ஒண்ணுமே பண்ணலையே. சோ இதெல்லாம் பார்க்கும்போது இது என்ன, இது யார கவுக்கிறதுக்கு இந்த அலையன்ஸை வச்சிருக்காங்க அப்படிங்கிற சந்தேகம் நிச்சயமா மக்கள் மனசுல வரும், அதிமுக தொண்டர்கள் மனசுல வரும், தலைவர்கள் மனசுல வரும். ஸோ இது பாஜக கேன் டேக் அ டிசிஷன். அவர்கள் தொடர்ந்து இதே மாதிரி அடுத்த 4, 5, 6 மாதங்களுக்கு இருந்தால் நிச்சயமாக கூட்டணியை விட்டு வெளியே வருவதை தவிர வேற வழி இருக்காது அதிமுக. கேட்போம்.